வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பெட்டராக, அதாவது கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் சதம் அடித்து முடிவடைந்திருக்கிறது. 23,982.05, அட்வான்சஸ் 2302, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 640. மெயினாக ஒரு பார்கெயின் ஹண்டிங் இருந்தது. ஸோ அந்த ப்ரீவியஸ் செஷனுடைய ஷார்ப் டிக்ளைன் ஆச்சு, நேற்றுக்கு வீழ்ச்சி. அது ஒரு மெயினாக அது ரினியூடு இன்ட்ரெஸ்ட் இன் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் தாங்க முக்கிய காரணம் இல்லையா. பட் பர்சிஸ்டன்ஸ் கன்சர்ன் அந்த குளோபல் சுச்சுவேஷன் ஜியோபொலிட்டிக்னால இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்லைட்லி அதில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ த பெஞ்ச்மார்க் 50 47 புள்ளிகள் ஹையராக ஓப்பன் ஆச்சு. பட் இட்ஸ் கெயின் ஆஃப்டர் கேப் அப் ஸ்டார்ட்டு கிட்டத்தட்ட 24,000 தாண்டினது during the session, but late session profit booking so pulling the index below the psychological mark before the close பண்ணிருப்பதை பார்க்க முடிஞ்சது. end of the session nifty 50 23,982.05 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா இன்னைக்கு அரௌண்ட் 0.9% ஏறி இருக்கு. நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 9% குறைந்து ஸ்லிப் பிலோ 14 லெவல். இட்ஸ் அ பெஸ்ட் இன்புட்னு சொல்லலாம். மெயினாக மிடில் ஈஸ்ட் மார்க்கெட் டென்ஷன்ஸ் ஒரு எஸ்கலேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய ட்ரம்ப்பினுடைய இன்ட்ரிம் பீஸ் அக்ரிமெண்ட் வாஸ் ஓவர். இந்த எஸ்கலேஷன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை அதிகரித்தது. அதனால் பிரெண்ட் க்ரூட் மறுபடியும் $79 போச்சு. இந்த க்ரூடு எப்பப்பெல்லாம் ஏறுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் அஃபெக்ட் ஆகுதுங்க. ஸோ அதனால் கீ ட்ரிகர் டு மானிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், ஜூன் குவார்ட்டர் எர்னிங்ஸ் அண்டு மான்சூன். இதுதான் ஃபர்தராக மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை நமக்கு கொடுக்கக்கூடியது. துறைகளை பார்த்தோன்னா ரியாலிட்டி, மீடியா, மிட் செலக்ட் இன்னைக்கு நல்ல பையிங் இருந்தது. ஐடி, ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். மேலும் இன்னைக்கு மார்க்கெட் பிரெத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சிங் த ஸ்டாக்ஸஸ். ஸோ 82 பங்குகள் 52 வீக் ஹை, 47 52 வீக் லோ, அடிஷ்னலாக 130 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 70 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. மேலும் இன்னைக்கு ஏரிய பங்குகள்னு பார்த்தோன்னா சன் ஃபார்மா, பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டிகோ அண்ட் எட்டர்னல். இறங்கினதில் டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், என்டிபிசி, ஓஎன்ஜிசி இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள். தங்கம் அது போல் இன்றைக்கி கிட்டத்தட்ட 929 ருபீஸ் ஏறி இருக்கு, 1,44,000. வெள்ளி 2,957 ரூபாய் இறங்கி 2,26,000. க்ரூட் ஆயில் 4 ரூபாய் இறங்கி 7,069 வணிகமாகி கொண்டிருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு, ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் கோஃபோஜ் அதாவது பெட்டர் ரிசல்ட்ஸ்னால் சந்தைகள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். கோஃபோர்ஜ் இன்னைக்கு 1.57% ஏறி இருக்கு. ஸோ ஏஐ பவர்டு செக்யூர் எட்ஜ் டு கிளவுடுங்கிறது அவங்க சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்மை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% விழுந்திருக்கு. அந்த செமாக்கால்டிட் சப்ளை டிலேனால இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட்னு சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை சன் ஃபார்மா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் மேக்ஸ் ஹெல்த் கேர் இது 3லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் நம்மளுடைய எஃப்என்டோவை வைத்து பார்த்தோமேயானால் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,500 24,300 ஸ்ட்ரைக்கில் கால் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000 23,500 இருக்குது. மறுபுறம் கால் ரைட்டிங் பார்த்தோன்னா 24,100 இருக்குது. புட் ரைட்டிங்கும் 24,000 இருக்குது.
ஸோ அதனால் ஆப்ஷன் டேட்டா நாளைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ராடர் ட்ரேடிங் ரேஞ்சு இன் பிட்வீன் 23,500 to 25,500 இது ஜோனை எடுத்துக்கலாம். ஆனால் இமீடியட் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 24,800 24,300. ஸோ இன்றைய தினம் முடிவடைந்ததை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 200 புள்ளிகள், அதாவது 23,214.20 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதுக்குள்ள சப்போர்ட்னு பார்த்தோன்னா 23,825 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நிஃப்டி ஃபியூச்சரும் இன்றைக்கி வால்யூம் பிலோ அவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ அவரேஜ். நாளைய தினம் சந்தைகளில் வாலட்டிலிட்டி வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.